சிஸ்டம் டிசைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டாபேஸ் கான்செப்ட். இது இன்டர்வியூஸில் வந்து அதிகமாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்ககிட்ட வந்து ஒரு டிபி இருக்கு, இது நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் திடீர்னு வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாகிடுறாங்க. ஒரு 1K இருந்து 100K யூசர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடறாங்க. இதனால உங்க அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஸ்லோ ஆயிடுது. இந்த டைம் வந்து இதை நீங்க அப்ளிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரீட் ஏவியா இல்ல ரைட் ஏவியான்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் இருக்குன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ராலுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் 50 போஸ்ட்டை வந்து டேட்டாபேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். இதே பாத்தீங்கன்னா ரைட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லைக் பண்றீங்கன்னா இல்ல கமெண்ட் பண்றீங்கன்னா போஸ்ட் பண்றீங்கன்னா அப்பதான் வந்து டேட்டாபேஸ்ல போயிட்டு அந்த ரைட் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ இன்ஸ்டாகிராம்ல ரீட் தான் வந்து அதிகம், ரைட் வந்து ரொம்ப கம்மி. அப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ரீட் ஹெவி அப்ளிகேஷன். இதே வேற ஒரு அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா ஊபர் மாதிரி அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா ஊபர்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டிரைவர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எவ்ரி 4 செகண்ட் அவங்களோட லொகேஷனை ஊபரோட டேட்டாபேஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஊபர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரைட் ஹெவி அப்ளிகேஷன். ரைட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ரீடை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ரீட் ஹெவியா ரைட் ஹெவியா தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி உங்களால ஃபிக்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் ரீட் ஹெவியா இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து அதிகமா வருது. அப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டிபி யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த டிபியில வந்து கம்ப்ளீட்டா இப்போ யூஸ் பண்ற அந்த மெமரி CPU வந்து ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிட்டு வர ரெக்வஸ்ட்டுக்குலாம் வந்து இரத் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைம்ல வந்து டக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து வெர்டிகலா வந்து ஸ்கேல் பண்ணலாம், CPU வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா சேம் ப்ராப்ளம் அகைன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட பெட்டர் சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீட் ரெப்ளிகாஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு டிபி யூஸ் பண்றதுக்கு பதில் அந்த ஒரு டிபியை ரைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரைமரியா. ஸோ வர ரைட் லைக் கமெண்ட் அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த பிரைமரி டிபிக்கு தான் போகும். பட் வர ரீட்லாம் இப்போ இந்த போஸ்ட்லாம் ரிட்ரைவ் பண்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ரெப்ளிகாஸ் ரீட் ரெப்ளிகாஸை வச்சுட்டு அது லோட் பேலன்சர் மூலமா நம்ம வந்து இந்த ரீட் ரெப்ளிகாஸ்க்கு வந்து ரவுட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த ரைட்ல இருந்து ரீடுக்கு வந்து சிங்க் பண்ற டேட்டா சிங்க் பண்றது கொஞ்சம் டிலே இருக்கும். பட் இது வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்காது. ஒருத்தர் போஸ்ட் பண்றாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிலேவா, அதனால தான் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் காட்டுது. இது இல்லாம வேற என்ன சொல்யூஷன்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கேட்சை யூஸ் பண்ணலாம், CDN யூஸ் பண்ணலாம். பட் பெஸ்ட் சொல்யூஷன் என்ன பாத்தீங்கன்னா இந்த ரெப்ளிகாஸ் யூஸ் பண்றது தான். இதே ரைட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்போ ஊபர்ல வந்து இந்த 5 மில்லியன் டிரைவர்ஸ் கிட்ட இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே அட் த சேம் டைம் டேட்டாபேஸ்ல அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பா அகைன் டேட்டாபேஸ் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம ரெப்ளிகாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரீடுக்கு தான் வந்து பெட்டரா ஒர்க் ஆகும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து டிஃபரெண்ட் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஷார்டிங் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிஃபரெண்ட் டேட்டாபேஸை யூஸ் பண்ணிட்டு வர டேட்டா பேஸ் பண்ணி அது எந்த ஷார்டுக்கு ஃபிட் ஆகும் அந்த ஷார்டுக்கு வந்து அந்த டேட்டாவை வந்து நம்ம எடுத்து போய் போடலாம். ஸோ இதுக்கு இன்னும் பெட்டரா நம்ம இன்னொரு லேயர் என்ன யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, கியூ யூஸ் பண்ணலாம். இந்த காஃப்கா மாதிரி வந்து கியூ யூஸ் பண்ணிட்டு வர டேட்டாலாம் வந்து நம்ம காஃப்கால போட்டுட்டு அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஷார்ட்ஸ்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடும். ஸோ இந்த மாதிரி வந்து ரைட்டை வந்து பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். நிறைய ரைட் வந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ்ல போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபரெண்ட் சொல்யூஷன் வந்து ரைட்டுக்குமே இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி ரீட் ரைட் எதுன்னு தெரிஞ்சா, நம்ம அப்ளிகேஷன் எப்படி இதுக்கு அசோசியேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சாதான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த சொல்யூஷனை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும்.